அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறதுன்னா கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய கேசரி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பைனாப்பிள் கேசரி பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் கேசரி செய்வோம், ஆனால் கல்யாண வீட்டில் கொடுக்குற கேசரி மாதிரி வீட்டில் வரவே மாட்டேங்குது. நிறைய பேர் யோசிப்போம். ரவெல்லாம் பார்த்திங்கன்னா மணல் மணலாக சூப்பராக இருக்கும், ஆனால் வீட்டில் செஞ்சால் இருக்க மாட்டேங்குது நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா? அதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம் இந்த கேசரியை. அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைனா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் தான் சேர்க்குறேன். நார்மல் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் சேர்க்குறேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்கிற ஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக தாங்க கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேசரி சாப்பிடும்போது பைனாப்பிளே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பைனாப்பிள் வாயில் தட்டு போடணும் அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அடுப்பு மீடியமில் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விடலாம் நெய்யில். ரெண்டு கப் அளவுக்கு நான் பைனாப்பிள் எடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா பைனாப்பிளோட இந்த சர்க்கரை கலந்து தண்ணி மாதிரி ஆகும். நல்லா கலந்து விட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த பைனாப்பிளோட தண்ணியோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு பைனாப்பிளும் நல்லா வெந்துடும் ஓரளவுக்கு. தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி செய்கிறனால சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டே. இங்கே பாருங்கள், தண்ணியில் நல்லா வற்றிருச்சு, ஆல்மோஸ்ட் வற்றிருச்சு. இன்னும் வற்ற விட்டிங்க அப்படின்னா அது கேரமல் ஆயிரும் இந்த சர்க்கரை. அது நமக்கு தேவையில்லை. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே பண்ணோம் அப்படின்னா அது கேரமல் ஆயிரும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது கேசரிக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை நெய்யும் பாதி பாதி கூட எடுத்துக்கலாம். நான் நெய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருக்குல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன சேர்க்கணுமோ அதை நம்ம சேர்க்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம திராட்சை இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்க போகிறோம். லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கேசரி ரவையோடு சேர்த்து பைனாப்பிளை வதக்கி சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒரு இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். வீடே மணக்கும் இந்த மாதிரி கேசரி செய்யும் போது. திராட்சையும் நம்ம சேர்த்துட்டோம். இதுவும் கொஞ்சம் பொரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் தான் நான் 2 கப் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்தேன். கட் பண்ணதுக்கப்புறம் தாங்க அளந்தெடுத்தேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும். ஃபுல் பண்ணவே கூடாது, மீடியம் கூட பண்ணக்கூடாது. சிம்லே வச்சு நல்லா வருங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ரவையோடது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல பைனாப்பிள், அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விடலாங்க. இப்போவே பார்த்திங்கன்னா வீடு நல்லா மணக்கும். நம்ம எந்த ஏலக்காய் பொடி எசன்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த பைனாப்பிளோட வாசமே அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடலாம். 1 கப் ரவைக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுப்போம். நம்ம 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை இந்த பைனாப்பிள்லேயே சேர்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்கணுங்க. இது மீடியமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சர்க்கரை தேவைப்படுது அப்படின்னா 1 கப் அளவு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் தான் சேர்க்குறேன். மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். எப்போவுமே நம்ம ரவை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்ப்போம். அப்போ ரவை நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது ஒரு மாதிரி மணல் மணலாக இருக்காது. முதவே நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மணல் மணலாக வரும்.
கல்யாண வீட்டிலலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஹோட்டல்லே இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. அங்கே சாப்பிட்ற கேசரிக்கும் வீட்டில் சாப்பிட்ற கேசரிக்கும் இதாங்க வித்தியாசம். அங்கெல்லாம் மணல் மணலாக சூப்பராக இருக்கும். நம்ம சக்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா மணல் மாதிரி நமக்கு வரும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கலர் சேர்க்குறேங்க. கலர் ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விடலாம். நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து தண்ணியை சூடு பண்ண வச்சிட்டேங்க. சுடு தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. அடுப்பில் வச்சுருக்கேன் பக்கத்தில். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன். நல்லா சூடான தண்ணிங்க, பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கலந்து விடலாம். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சுடுதண்ணி சேர்த்துருக்கனால கட்டி படாது. இருந்தாலும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் திறக்க வேண்டாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நமக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. மணல் மணலாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம்.